உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிஷாகர்ஷணம் 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதிக் கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026 சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 7305497423. சங்கல்பம் செய்ய poojaHomam.org. நமசிவாய. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அமாவாசை. செவ்வாய் அமாவாசைங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அமாவாசை என்பது ராகுவோட ஃபுல் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு நாள். அதனால தான் அந்த அமாவாசை நாளிலே நம்ம நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணாமல் தவிர்ப்பது. அதே போல் பார்த்தோம்னா வேண்டாத விஷயங்கள், நமக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், அதெல்லாத்தையும் விளக்குவதற்கு என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடலாம். மெயின் அமாவாசையில் நம்ம என்ன பண்ணுறோமோ, என்ன ஆகுதோ, நமக்கு அந்த தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்றது, திதி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு பல காலங்களாக சொல்லி வருகிறேன். 10 நிமிஷத்தில் மந்திரங்கள் இல்லாமல் எப்படி தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்ற மாதிரியான முறையுமே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் நம்ம போட்டுட்டு பல அன்பர்கள், அதாவது பெண்கள் உட்பட நிறைய பேர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெய்லியே பண்ணுறவங்களுமே நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமாவாசை மட்டும்தான் இல்லை, நான் டெய்லி பண்ணுறேன்னு ஏகப்பட்ட பேர் எனக்கு கன்சல்டேஷன் வரவங்க சொல்கிறவங்க உண்டு. ரொம்ப நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறமே பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக அவர்கள் வாழ்க்கை மாறிவிட்டது என்றும் சொல்லுவார்கள். ஸோ அதெல்லாம் செஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் விளக்கேற்றுறதோ கோலம் போடுறதோ அதெல்லாம் செய்யணும். இதெல்லாமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஒரு நாளிலே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே முழுக்க விலகுவதற்காக என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவை பார்த்தோம்னா 4 தேங்காய் தேவை. தேங்காய் பார்த்தீங்கன்னா பாதியாக உடைச்சு தேங்காய் விளக்கேற்றுவாங்க இல்லையா, அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், இன்டர்நேஷ்னல் பீப்புள் எல்லாம் கண்டிப்பான முறையில் முழுமையாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு நார்மலாக இங்கே இருக்கிறத விட உங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் செய்கிறதுல சிரமம் இருக்கும். ஸோ அதுக்குமே நான் அதுக்கு வேற ஒரு விஷயமுமே வைத்திருக்கிறேன். நீங்கள் உங்களால் இது முடியலன்னா இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் அப்படின்றாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாகவே நீங்களுமே தாராளமாக இதெல்லாம் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயமே விடுபட்டு விட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமாவாசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 வருடங்கள் கழித்து வரக்கூடிய அமாவாசையாக இருக்கிறது. இந்த அமாவாசை முடிந்த பின் சேம் கைண்ட் ஆஃப் அமாவாசை அப்படின்ற வகையான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்த 26 வருஷம் கழிச்சு தான் வருது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த 52 வருடங்களுக்கு நடுவிலே வரக்கூடிய ஒரு அமாவாசையாக இந்த ஒரு அமாவாசையை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அமாவாசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பல அர்த்தங்கள் போயிருக்கிறது. நம்ம அதுக்குள்ளேயே நிறைய போயிட வேண்டாம். அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம என்ன ரெமெடி, நம்ம பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம். ஒரு மந்திரம் இன்வால்வ்டு. அதே மாதிரி பார்த்தோம்னா 4 தேங்காயை நம்ம 8 துண்டாக எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஏதாவது ஒரு இலையோ அல்லது பார்த்தோன்னா பேப்பரோ வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணுற விஷயம் தான் அப்படின்றதுனால நமக்கு இதில் இப்படி உடைக்கணும், இப்படி காட்டணும், இதில் இப்படி என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அதனால் அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு மூடியிலையாவது அதில் நெய் இருக்கணும், சுத்தமான நெய். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரியான நெய், உங்களுடைய தாய் தந்தையருக்கு கொடுக்குற மாதிரியான நெய், அது மாதிரியான ஒரு நெய் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நல்லெண்ணெய் அதே மாதிரி தான். நல்லெண்ணெய் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியான நல்லெண்ணெயாக இருக்கணும். மற்றதெல்லாம் நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய் இது கலந்துக்கோங்க. மீதி 7 நல்லெண்ணெய் கொஞ்சம், இழுப்பெண்ணெய் கொஞ்சம். அது எப்படி வேணால் அது ப்ரொபோர்ஷனேட் நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அரிசி இருக்கு இல்லையா, அரிசியும் பச்சரிசி தான் போடணும். பச்சரிசியும் கொள்ளு இருக்குது கொஞ்சம் கையில், கொஞ்சம் போதும், நிறைய வேண்டாம். கொள்ளியும் போட்டு அதை கொஞ்சம் அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபுல்லாக நம்ம நிறைஞ்சு இருக்கணும். ஏகப்பட்டது பெருசாக 8னா நம்ம லைனாக இப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் அது கஷ்டமாக இருக்கும். ரவுண்டாக வச்சிங்கன்னா கொஞ்சமாக இருந்தால் போதும். இல்லை அந்த அரிசி மேலே ஒரே ஒரு மூடி வச்சுட்டு மீதியெல்லாம் சுற்றி வச்சா கூட போதும். அதனால் நமக்கு இதுக்கு நிறைய அரிசி வேணுமே, நிறைய கொள்ளு வேணுமேலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். கைப்பிடி அரிசி தான் இருக்கா, ஓகே, கைப்பிடி அரிசி தான் உங்களால் இப்போ வைக்க முடியுங்கிற சுச்சுவேஷனில் இருக்கீங்களா, கைப்பிடி அரிசி வச்சிடலாம். அதில் ஒரு காப்பிடி கொள்ளு இருக்குது, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா, மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே வச்சிடுறீங்க. கொள்ளும் அரிசியும் மிக்ஸ் பண்ணியிருக்கு, அதை வச்சுட்டு அது மேலே ஒரு தேங்காய், அது நெய் விளக்கு ஏற்றின தேங்காயாக இருக்கலாம். மிச்சதெல்லாம் சுற்றி வச்சுருங்க, அவ்வளோதான். இதை வைத்து விட்டு இந்த விளக்கேற்றுறதுங்கிறது நான் தர்ப்பணம் பண்ணிவிட்டு ஏற்றுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம். இப்போ நான் தர்ப்பணம் பண்ண மாட்டேன், எனக்கு இதை பண்ணுறதுக்கு உண்டான வழக்கம் கிடையாதோ, இல்லை என்னால் ஏதோ ஒரு காரணத்தால் முடியவில்லை, என்ன செய்வது அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்று பார்த்தோன்னா பெண்கள் அவுட் ஆஃப் ஹவுஸாக இருந்தால் செய்யலாமா? பெண்கள் அவுட் ஆஃப் ஹவுஸாக இருந்தால் வீட்டில் வேறு யாராவது விட்டு செய்ய சொல்லுங்கள். இன்னொன்று, நீங்கள் தர்ப்பணம் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாவோ அல்லது பண்ணக்கூடிய உங்களுக்கு தெரியலை, என்னால் இந்த தடவை எனக்கு தெரியல, அடுத்த தடவையிலேருந்து நான் பண்ணுறேன், இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா மனதார உங்களுடைய முன்னோர்கள் அனைவரையுமே நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தாய் தந்தையர்கள் இருக்கட்டும், உங்களுடைய தாத்தா பாட்டி இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் இல்லை, அதுக்கும் மேலே நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அந்த ஜெனரேஷன் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நமக்கு நம்மளோட முன்னோர்களான முனிகளையும் ரிஷிகளையும் நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பின்னர் இந்த ஒரு சுவாமி மாடத்தில் விளக்கேற்றி வச்சு தனியாக ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. அது தனி, இது பரிகார விளக்கு. சரியா? ஸோ தேங்காயை வச்சுக்கிறீங்க, சுவாமி மாடத்துக்கு முன்னாலே வச்சுட்டு மெயின் வழிபாடு அப்படின்றது நம்ம பித்ருக்களுக்கு பண்ணிட்டோம், பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம். சரியா? அடுத்ததாக நமக்கு குலதெய்வம்
குலதெய்வம் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நல்லா குலதெய்வம் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க. முதல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னால் கணபதி, அவர் வழிவிட்டால் தான் இதெல்லாம் நடக்கவே நடக்கும். இல்லைனா இது வந்து நல்லபடியாக நடக்காமல் போகும். ஏதாவது ஒரு சகுனம் வந்து சரியில்லாமல் போகும். உங்களுக்கு விளக்கு எறியும் போது ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். ஏதோ ஒரு சரியில்லாத ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நிமித்தத்தில் காட்டி கொடுத்துரும். அதனால் கணபதியை வழிபட்டுருங்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துருவார். கணபதியை முதல்ல வழிபட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குலதெய்வம், அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வம்னு ஏதாவது இருந்ததுன்னா அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு விட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய எல்லா கஷ்டங்கள் போகணும், கடன்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகணும். 100 கோடி கடன் இருந்ததுனால அது ஓடி போயிடணும். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அதுதான் சங்கல்பம். இதில் வந்து எனக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அது வேணும், இது வேணும்னு கேட்கக்கூடாது. போகணும்னு சொல்கிறோம். புரியுதா? நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கஷ்டங்கள், உடம்பில் நம்ம ஏதாவது உடல் ரீதியாக கஷ்டப்பட்டோம்னா அந்த கஷ்டமோ, எதிரிகள் ரீதியாக ஏதாவது கஷ்டப்பட்டோம்னா கஷ்டமோ, உடல் ரீதியாக கஷ்டங்கிறது நமக்கு நோயாகட்டும், அல்லது நமக்கு வந்து ஒரு மன கஷ்டங்கள், அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால தூக்கமின்மை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அதுக்கப்புறம் வெளிப்பக்கத்தில் நம்ம வாங்கியிருக்கிற கடன்களாலேயோ இல்லை ஏதாவது ஒரு ரீதியாக பிரச்சனை, கிரெடிட் கார்டு அடைய மாட்டேங்குது, ஹவுசிங் லோனு, கார் லோன், ஏதோ ஒன்று, இது மாதிரியெல்லாம் ஆகுது. வேறு யாராவது நம்மளை வந்து சரியாக மதிக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகுவதற்காக, ஓடிப்போய் விடுவதற்காக, அழிவதற்காக இந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து செய்கிறோம். ஸோ அதை நீங்கள் வந்து நன்றாக கவனத்தில் கொள்ளுங்கள். அதனால் இதில் நம்ம ஆசையை பற்றி சொல்லவே கூடாது. நீங்கள் ஆசையை பற்றி உங்களுக்கு சொல்லணும், ஆசையை பற்றி உங்களுக்கு உடனடியாக உங்களோட ஆசைகள் நடக்கணும்னா வரக்கூடிய ஜூலை 19ஆம் தேதி அன்னைக்கு சத்ருசம்ஹார திருசதியில் உங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுப்போம். அந்த பேப்பரில் 3 விஷஸ் நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அதை ஆகஸ்ட் பண்ணி பூஜையில் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் கிளாஸாக. அதுக்கப்புறம் போய் பாருங்கள் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி. வரும்பொழுது மறக்காமல் 9 மிளகுகளை கொண்டு வந்து விடுங்கள். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த அரிசி வச்சிடுறீங்க, கொள்ளு கலந்து வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தூபம் ஏற்றி வைப்போம். ஸோ ஏதாவது ஒரு பூவோ ஏதாவது முடிஞ்சதுன்னா பூ போடுவோம். பூ போடலையா நம்ம வந்து அட்லீஸ்ட்டு ஒரு அக்ஷதை, பச்சை அரிசியில் கொஞ்சம் மஞ்சளை கலந்து கிளப்பி, ஒரு பூ இல்லாத சூழ்நிலை, சரி ஓகே, அதை எடுத்துகிட்டு நம்மளுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டு நம்ம சுவாமி மாடத்தில் எந்த தெய்வம் இருக்கிறதோ, குலதெய்வமே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போட்டுறது, இல்லை இஷ்ட தெய்வம் யாராவது இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு போட்டுறோம். அது மாதிரியான ஒரு விதமாக போட்டு விடுவது. நன்றாக ஃபஸ்ட்டு சங்கல்பம், பிரார்த்தனை. நமக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அத்தனையும் விலகி ஓட வேண்டும், உங்களுக்கு நாசமாக போக வேண்டும் கஷ்டங்களும் துன்பங்களும். சரியா? இதுதான். இது மாதிரியான பிரார்த்தனைகளை செய்து கொள்ளுங்கள். ஒரு மந்திரம் இருக்கிறது. எவ்வளவு முறை உங்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதோ அவ்வளவு முறை சொல்லுங்கள். மினிமம் அப்படின்னு பார்த்தா ஒரு 54 முறை சொன்னால் நல்ல பலன். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ திருப்பி இன்னொரு தடவையும் ரிப்பீட் பண்ணுறேன். 52 ஆண்டு காலங்களுக்கு நடுவிலே வரக்கூடிய ஒரு 26 வருஷம் முன்னால், ஒரு 26 வருஷம் இன்னும் பின்னால் நடுவில் இருக்கக்கூடிய அமாவாசை, செவ்வாய்க்கிழமை கலந்த அமாவாசை ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். இதை நீங்கள் வந்து சாயந்தரம் பண்ணக்கூடாது. யாராவது வந்து சாயந்தரம் பண்ணலாமான்னு கேட்க போகிறாங்க. இது நைட்டு பண்ணுறக்கூடிய விஷயம் கிடையாது. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் வந்து பிஃபோர் 4 o'clock பண்ணணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் திரி வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், 8 வந்து நடுவில் இருக்கிறதுல நெய் வச்சுடுங்க. மற்றது எல்லாத்துலேயும் வந்து இழுப்பெண்ணையும் நல்லெண்ணையும் சரிசமமாக கலந்துக்கோங்க. இல்லை எனக்கு நெய்யே இல்லை, என்கிட்ட நெய் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், அல்லது சுத்தமான நெய் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறேன், இப்போ வாங்க முடியாத சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருக்குது, எனக்கு உடனே கிடைக்காது. அப்போ என்ன பண்ணலான்னா, நல்லெண்ணெய் இருக்கும் இல்லையா, அது சுத்தமான நல்லெண்ணெய். எதுவுமே என்கிட்ட சுத்தமாக இல்லை அப்படின்னா பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். எது நம்மக்கிட்ட வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதில் நல்லெண்ணெயாக இருந்ததுன்னா நல்லெண்ணெயில், இழுப்பெண்ணெய் கிடைக்கல ஓகே நல்லெண்ணெய், நெய் கிடைக்கல நல்லெண்ணெய், இது மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்போ நம்ம நடுவில் ஒரு நல்லெண்ணெய் வச்சுட்டு மற்றது எல்லா இடத்துலையும் வைக்கலாம். சரியா? எதுவுமே நம்ம வந்து பின்னமான, அதாவது சுத்தமில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் வைக்கக்கூடாது. அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து நம்ம அந்த மந்திரத்தை சொல்ல போகிறோம். இது எல்லாமே போகணும்னு நல்லா சங்கல்பம் உட்காந்து மனசுக்குள்ள ஃபுல்லாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்ல போகிறோம். மந்திரத்தை நீங்கள் கண் திறந்து ஒரு 4-5 தடவை படித்தாலே உங்களுக்கு ஈஸியாக மனனம் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு தடவை சொல்லும்போது நீளமான மந்திரம் மாதிரி நான் இப்போ சொல்லும்போது அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரலாம். ஆனால் இது ரொம்ப சீக்கிரமாக பலன் தரக்கூடியது. ஓம் லம் சர்வ ரோகம் நாசய நாசய, சர்வ ரிணம் நாசய நாசய, சர்வ சத்ரூன் நாசய நாசய. அவ்வளோதான். ஓம் லம் சர்வரோகம் நாசய நாசய, சர்வரிணம் நாசய நாசய, சர்வசத்ரூன் நாசய நாசய. இது 3 வார்த்தைகள் தான். சரியா? கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் சில பேருக்கு, சில பேர் ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடுவாங்க சாதாரணமாக. இது வந்து எவ்வளோ தடவை மனசுக்குள்ளே சொல்ல முடியுமோ, 2 தடவை நீங்கள் 3 தடவையோ படிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக மனனம் ஆகிடும். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு உங்கள் உடம்புல இருந்து அந்த ஃபுல் எனர்ஜி, அந்த பிளாக் எனர்ஜி எல்லாம் சேர்ந்து அப்படியே அந்த அக்னியை எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் உங்களுக்கு உணர்வுகள் அப்படி வர வேண்டும். அது மாதிரி இப்போ நீங்கள் இதில் விளக்கு ஏற்றுறதுல இன்னொரு விஷயம் பாருங்களேன். இந்த திரி சொல்லியிருந்தேன்ல, உங்களால் முடிஞ்சால் ஒரு கருப்பு திரி
ஒரு மஞ்சள் திரி, ஒரு சிகப்பு திரி, இது 3ல். இல்லை நான் வந்து 8 மூடி இருக்குது, 8 மூடியில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி ஏற்றுறேன், என்னால் வந்து மல்டிப்புளாக வந்து சிகப்பு திரி கருப்பு திரி இப்படிலாம் போட்டு ஏற்ற முடியும்னா கணக்கு கிடையாது, நம்ம தாராளமாக ஏற்றிக்கலாம். 8ல் வந்து நீங்கள் 4 கருப்பு திரி 2 இது எல்லோ 2 ரெட்டு ஏற்ற முடியும்னா தாராளமாக ஏற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி ஏற்றிட்டு இதெல்லாத்தையும் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக முடிகிற வரைக்கும், அக்னி முடிகிற வரைக்கும் காத்திருங்கள். காத்திருந்து விட்டு அந்த தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒரு கவர் மாதிரி இருக்குன்னா போட்டு மூடி வீட்டுக்கு வெளிப்பக்கம் கொண்டு போய் வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த அரிசியெல்லாம் இருக்குல்ல, அந்த அரிசியும் கொள்ளும் கலந்துருந்தால அதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஆக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை தெளித்து வைங்க. கொஞ்சம் முளை கட்டுற மாதிரி இருந்ததுனாலோ இல்லை அப்படியேவோ கூட நம்ம வந்து கொடுக்கலாம். அதுவே வந்து நல்ல ஒரு இதுதான். முளை கட்டுற வரைக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், அரிசியெல்லாம் முளை கட்டாது, கொள்ளுக்கு தான் சொல்கிறேன் நான். பட் அது அப்படியே சும்மா தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா கொஞ்சம் மக்கிற மாதிரி ஆகிற அந்த மாதிரியான விஷயமா இருந்துட்டு வச்சுட்டு அதையுமே நீங்கள் தனியாக பின்பக்கம் எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. பால்கனினா பால்கனி, இல்லை உங்களுக்கு தனி வீடு கொல்லப்புறம் வைக்க முடியும்னா கொல்லப்புறம் வைக்கலாம். இது மாதிரியாக வைத்து விட்டு வீட்டுக்குள்ளே வந்து கைகள் கால்களை நன்றாக கழுவி கொண்டு முகத்தில் நல்லா அலம்பிக்கோங்க. கொஞ்சம் இது இருக்குல்ல, தண்ணி கொஞ்சம் எடுத்து ஹெட்டில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. திரும்ப நேராக சுவாமிகிட்ட போங்க. திரும்பவும் நன்றாக பிரார்த்தனை பண்ணி கொள்ளுங்கள். பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆரத்தி காமிச்சிருங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஆரத்தி காமிச்சு வச்சிடலாம். இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதுதான் நான் இந்த இன்டர்நேஷ்னல் பீப்புளுக்கு இதில் கொஞ்சம் சிரமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஜென்ரலாக நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டுக்கு வெளிப்புறமாக வைத்து விட்டு இந்த அரிசியும் கொள்ளையும் நம்ம வந்து மாட்டுக்கோ அல்லது மரத்துக்கு அடியிலையோ போட்டுடலாம். இந்த தேங்காயுமே அந்த மாதிரி நம்ம போட்டுடலாம். கவரை பிரித்து போடணும் எல்லா இடத்துலையும், சரியா? குப்பை கூளம் இல்லாத மாதிரி ஒரு மரத்துக்கடியில் போட்டால் ரொம்ப நல்லது. அது மாதிரி இருக்கிறது கொஞ்சம் பலன் அதிகரித்து தரும். சிலதெல்லாம் நான் குப்பை கூலமாக பார்த்து போடுங்கன்னு சொல்லுவேன். இது குப்பை கூலம் இல்லாத இடத்துல தான் போடணும். அது மாதிரி போட்டுறோம். இப்போ இன்டர்நேஷ்னல் பீப்புளுக்கு இது மாதிரி பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஓரமாகவோ மரத்துக்கடியிலையோ ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க வந்து க்ளீனர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நாம் வைக்கிறது வச்சிடறோம். இந்த அரிசியும் கொள்ளும் கலந்தது வந்து அதையுமே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதனால தான் சொல்கிறேன், நம்ம நிறைய வச்சோம்னா நமக்கு அதை டிஸ்போஸ் பண்ணுறது கஷ்டம். கொஞ்சமாக வச்சாலும் அது பலன் தரும். நிறைய வச்சா நிறைய பலன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. லோக்கலில் இருக்கிறவங்க நீங்கள் வீட்டுக்கு வெளியே வச்சு அதோடைய அந்த தேங்காய் இருக்குல்ல, அதில் அந்த சிரட்டையிலேருந்து அந்த தேங்காய் எல்லாத்தையும் உங்களால் வந்து ரிமூவ் பண்ண முடியும்னு வச்சுங்களேன். எப்போ இந்த ஆரத்திலாம் காமிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ண முடிஞ்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மரத்துக்கடியில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா துண்டாக போட்டால் நல்லது. இன்டர்நேஷ்னல் பீப்புள் அதை என்ன பண்ணலாம், அது மாதிரி வேறு அவங்க அது மாதிரி என்ன பண்ணலாம்னா, அவங்க துண்டாக ரொம்ப துண்டாக நறுக்க முடியும்னா கடன்னு நறுக்க முடியும்னா நறுக்கி அப்படி போட்டுட்டாலுமே அவங்களும் அது மாதிரி பண்ணாலுமே வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பலன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்குள்ளேயுமே ஏகப்பட்ட தாந்திரோக்த சூக்ஷ்மங்கள் நிறைந்து இருக்கிறது. இது வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ரெமெடி. நம்மளுடைய கஷ்டங்கள், நோய்கள், வேதனைகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈவன் கார்மிக் பாண்டேஜஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் போகிறதுக்கு கூட இது ரொம்ப அற்புதமாக ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும். கண்டிப்பான முறையில் இந்த ஒரு அமாவாசையை தவற விட்டு விடாது. நம சிவாய். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிச்சாகர்ஷணம் 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதிக் கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026 சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 7305497423. சங்கல்பம் செய்ய பூஜாஹோமம்.org.